ஹலோ எவ்ரிஒன். ஒரு 1200 சதுரடியில் 4 பெட்ரூம்ஸ், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் 2, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2. இது கூட பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன் அண்ட் டைனிங், கார்னர் ஏற்றுற மாதிரி ஒரு போர்ட்டிகோ, இன்னர் ஸ்டேர்கேஸ், 2 அட்டாச் பாத்ரூம்ஸ். இதுவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த பெட்ரூம்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங், அட்டாச் பாத்ரூம், பால்கனிஸ், ஒரு லிவிங் ஏரியா, மிச்சம் இருக்க ஏரியா ஓப்பன் டெரஸாகவும் ஒரு பிளான் கேட்டிருக்காங்க. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இது எப்படி பாசிபிளுங்கிறத வாங்க பார்த்துடலாம். நான் இன்ஜினியர் சிவா, பொறியாளன் ஆப்ல இருந்து. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் போடணும், அதுவும் 24 மணி நேரத்தில் போடணும், நிறைய ஆப்ஷன்ஸோட போடணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஆப்போட லிங்க் இருக்குது. இன்றைக்கே கிளிக் பண்ணி நாளைக்கே உங்கள் வீட்டுக்கான ஃப்ளோர் பிளானை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் நாளைக்கு வீடு கட்ட போகிறீங்க, இல்லை வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை உங்களோட ஐடியாவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22.25 56 வச்சுருக்கோம். இது கிளைண்ட்டோட விருப்பப்பட்ட சைஸ் தான். இது வாஸ்துலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வால் திக்னஸ் 9 இன்ச்சஸ் வச்சிடலாம். அவுட்ரு வால் திக்னஸ் நம்ம அவுட்ரு இன்னும் ரெண்டுமே 9 இன்ச்சஸ் தான் வைப்போம், பார்ட்டிஷன்ஸை தவிர்த்து. ஃபஸ்ட்டு இதுக்கான கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா ஒதுக்கிக்கலாம். ஒரு பிளானில் எப்பயுமே கிச்சன் அண்ட் டைனிங் ஒதுக்கிட்டோம்னாலே அந்த பிளானை ஓரளவுக்கு முடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து முடிச்சிடலாம். இப்போ கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவும் போர்ட்டிகோ ஏரியாஸும் நெருக்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது 2 பெட்ரூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வாயு மூலையில் ஒரு பெட்ரூமும், ஈசானிய மூலையில் ஒரு பெட்ரூமும் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். வாயு மூலை பெட்ரூமில் பெரியவங்க இருக்கலாம், ஈசானிய மூலை பெட்ரூமில் படிக்கிற பசங்க இருக்கிறது நல்லது. ஸோ அவங்க 2 பெட்ரூம்ஸ்க்குமே 2 அட்டாச்டு பாத்ரூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து ப்ரிஃபர்டு முன்னாடியும், இன்னொன்று பின்னாடியும் கொடுக்கலாம். ஏன்னா ஈசானிய கார்னரில், நார்த் ஈஸ்ட் கார்னரில் பாத்ரூம்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால முன்னாடி ஒரு பெட்ரூமும் வாயு மூலையில் அட்டாச்சாக அந்த பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாச்சாக கொடுத்துருக்கோம். பட் ஃப்யூச்சரில் தேவைன்னா அவங்க காமனாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முன்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் எல்லா சைஸஸும் வாஸ்துல இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் எல்லா சைஸுக்கும் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 20.75க்கு 16.25, பெட்ரூம் 10க்கு 16.25, அட்டாச் பாத்ரூம் 10க்கு 4, பெட்ரூம் 2ஓட சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 16, அதோட அட்டாச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா 6க்கு 4, கிச்சன் அண்ட் டைனிங் சைஸ் பார்த்திங்கன்னா 10க்கு 16, போர்ட்டிகோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16. ஸோ ஒன்ஸ் டெக்ஸ்ட்லாம் ஓகேன்னு கரெக்டாக செக் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த டெக்ஸ்ட்டை அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேர்கேஸ் இங்கே வந்து அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டுக்கு. ஏன் அப்படின்னா இவங்க மேஜராக உள்ளே வர்றப்ப ஸோ படி ஆப்போசிட்டில் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அது ப்ரிஃபர்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதே 2 பெட்ரூமும், அந்த 2 பெட்ரூம்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங், அட்டாச் பாத்ரூம், பால்கனிஸோடு கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பெட்ரூமுக்கு. ஸோ அதுக்கு என்ன ஐடியாவோ அதை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிவிங் ஹாலும் கேட்டிருக்காங்க, அதை ஒதுக்கிடலாம். இப்போ மிச்சம் இருக்க இடம் ஓப்பன் டெரஸ். ஒன்ஸ் இதை பெட்ரூம் 1ஆ மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியாவை ஒரு அட்டாச் பாத்ரூம், ட்ரெஸ்ஸிங், பால்கனிஸ் இந்த ஏரியாவில் நம்ம கொடுக்க முடியும். ஸோ 5ங்கிறது 10க்கு 5ங்கிறது ஒரு சஃபிஷியண்ட்டான சைஸாக இருக்கும். ஸோ அந்த சைஸ் தான் இங்கேயும் கொடுக்குறோம் நம்ம. இதில் ஒன்று வந்து பால்கனி, இன்னொன்று அட்டாச் பாத்ரூம், இன்னொன்று ட்ரெஸ்ஸிங். ஸோ எல்லா டெக்ஸ்ட்டும் அந்த முடிச்சாச்சு. ஸோ அந்தந்த இதை அங்கங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணாலே போதுமானது, முடிஞ்சது. ஒன்ஸ் தேவையில்லாத ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இந்த இது பெட்ரூம் 2 ஆயிரும். மிச்சம் இருக்க ஏரியா, இந்த ஏரியா ஓப்பன் டெரஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஓப்பன் டெரஸ் கேட்டிருக்காங்க தேவைன்னு மேலே அதே மாதிரி ஹாலுக்கு மேலே ஒரு லிவிங் ஹாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்தாங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி. மிச்சம் இருக்கிறது சென்டர் பார்ட் வந்து ஹை சீலிங் ஏரியா வந்துடும். ஹை சீலிங்கும் கிளைண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவைங்கிறனால நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ நம்ம ஆக்சுவலாக எல்லா கிளைண்ட்டோட எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி 2D ஃப்ளோர் பிளான்ஸ் போகணுன்னா இன்றைக்கே எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நாளைக்கே 2D ஃப்ளோர் பிளான்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக 2D ஃப்ளோர் பிளான்ஸ், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், எலிவேஷன் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடும் நமக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த கிளைண்ட்டும் ஆன்லைன்லேருந்து பார்த்து வந்த கிளைண்ட் தான். ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவைனாலும் இன்றைக்கே நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம், ஆப்லேயும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 5 மினிட்ஸ் வீடியோ இதெல்லாம் பத்தலை, எங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கணும், இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும், நான் வீடு கட்ட போகிறேன், எனக்கு ஓரளவுக்காவது நான் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சண்டே எவ்ரி சண்டே நம்ம லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம்.
எவ்ரி சண்டே மார்னிங் 10 to 12. ஸோ இது வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் மாதிரி தான். நீங்கள் ஃப்ரீயாகவே லைவ் அட்டன் பண்ணலாம் யூடியூப்பில். ஸோ தேவையாக இருக்கவங்க எங்களை அட்டன் பண்ணி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அங்கே உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலும் அங்கே உங்கள் டிராயிங்ஸும் வரைஞ்சி காட்டப்படும் லைவாகவே. ஓகே, சீயிங் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ.